ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில வாரங்களாக பாரதியோட லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்தோம். பாரதியோட லைஃப் ஸ்டோரிக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. இன்றைக்கி எழிலனோட லைஃப் ஸ்டோரியை தாங்க இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவோட தொடர்கதை உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எழிலனோட ஒய்ஃபு லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறா. அதுக்கு அர்த்தமாக ரெண்டாவதும் ப்ரெக்னென்ட் ஆகிறா. ரெண்டாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிரசவத்தில் ரொம்ப சந்தோஷங்க. வீட்டில் மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எழிலனுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பையன், ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்துச்சின்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனாலும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் எழிலனோட ஒய்ஃப்க்கு செய்யவே முடியல. ஏன்னா 2 பசங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்குது. அவங்க மாமியாரோ இதை செய்யலை, அத்தை செய்யலை, மாடை பார்க்கல, கோழியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. எழிலனோட ஒய்ஃபோ எழிலனுக்கு பிறந்த பையனை வச்சு, நீ பாரு கோழி கூடையா இந்த மாதிரியெல்லாம் அட்டகாசம் பண்ணுறா அப்படின்னு இது ரொம்ப திட்டுறா. எழிலனும் நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பில்லு எடுத்துன்னு வந்து மாட்டுக்கு நல்லா கட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறான். எழிலனோட ஒய்ஃபும் மாடு நல்லா குளிக்க வச்சு டெய்லி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி விட்டுறாங்க. இதே மாதிரியே பண்ணுவாங்க. இருந்தாலும் மாமியார் ஒன்றும் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாள். சமைக்கிறதும் நிறைய செய்யணுங்க, கொஞ்சம் நெஞ்சமாக செய்யக்கூடாது, நிறைய செய்யணும். பூரி, சப்பாத்தி, சாதம், பொரியல்னு எல்லாமே செய்யணும். அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு பசங்களா கூடலையும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களும் நம்ம அம்மா வேலை செஞ்சாங்கன்ட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்னு மம்மியை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அப்புறம் சந்தோஷப்படுத்திட்டு காலையில் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இதை படித்தோம் அதை படித்தோன்னு வந்து அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி எழிலனுக்கும் இந்த 2 பெண் பிள்ளையும் பையனும் சேர்ந்து கடையில் போயிட்டு பால் வியாபாரத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுங்க லைஃபு. 2வதாக பிறந்த பெண்ணும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவளாயிட்டு மம்மிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இதனோட தொடர்ச்சியோட வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.